வணக்கம் நண்பர்களே, இது என்னோடய 2வது வெள்ளியங்கிரி பயணம். நான் போகும்போது போன வாரம் போனேன். அது வீடியோ எதுவும் எடிட்டிங் பண்ணல, அதனால் இந்த வாரம் தான் எடிட்டிங் பண்ணி போட்டிருக்கேன். ஒரு வார தாமதத்துக்கு அப்புறம் இந்த வீடியோ வருகிறது. நாங்கள் ஒரு 5 பேர் போனோம். அதில் ஒரு ஆள் புது ஆள், மொதல் டைம் ஏறுறாரு. ஏறும்போது கொஞ்சம் ஃபன்னாக தான் இருந்துச்சு. அது சித்திரக்கனி வேறு, கீழே ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு. லைனில் ரொம்ப நேரம் நின்று தான் போயிருந்தோம். அதுக்கப்புறம் மேலே போக போக கூட்டம் கம்மியாக தான் இருந்துச்சு, கூட்டம் எதுவும் இல்லை. ஆனால் இந்த டைம் ஏறும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. என்னன்னு தெரியல, 2 பேர்த்துனால ஏறவும் முடியல, வாந்தி வேறு. என்னால் 5வது மலைக்கே முடியல. திரும்பி படுத்துட்டு காலையில் தான் இருந்துச்சு, அப்படியே போயிடலாம் நினச்சேன். ஆனால் போய் அந்த சமையலில் போய் குளித்ததும் காலில் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் 6-7 மலை ஏறிட்டேன். எப்படியோ ரிட்டன் இறங்கும்போது எனக்கு ஈஸியாக இருந்துச்சு. போன டைம் என்னால் இறங்கவே முடியல, அந்தளவு கஷ்டமாக இருந்துச்சு ஃபஸ்ட் டைம் இறங்கும்போது. ஆனால் இந்த டைம் ஈஸியாக இறங்கிட்டேன். ரொம்ப நேரம் நிற்கவும் இல்லை, டக்கு டக்குன்னு இறங்கிட்டேன். அப்புறம் கீழே வந்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்து சாப்பிட்டு என்ன படுத்தாச்சு. அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஆளாக வந்தாங்க. அப்படி கஷ்டப்பட்டு ஏறி இறங்கின வீடியோ தான் இது. கொஞ்சம் அங்கங்கே என் வாய்ஸ் வராது, அவங்க வாய்ஸ் தான் வரும், கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அதையும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கொஞ்சம் வீடியோ சப்போர்ட் பண்ணுங்கள், ஓகேவா? இவன்லாம் பார்த்தீங்கன்னா 1வது மலையில் உட்காந்துட்டேன். இவனாலே முடியல, ஃபுல்லாக வேர்த்தோலி குளிச்சுட்டு வந்தேன். நீ வந்து உட்காந்துருக்கேன் என்னலாம் கேட்டால் ஒன்றும் சொல்ல மாட்டேன். முடியுதா இல்லையான்னு கேட்டேன். பாதிக்கப்புறம் அளவே காண எங்கே போனேன்னே தெரியல. அப்புறம் நம்மால் இவனால் வரும்போது சுத்தமாக முடியல. வெயிலில் சாக்ஸ் போடாமல் வந்து காலெலாம் சுட்டு வச்சிடுச்சு, அந்தளவுக்கு இதாகிட்டான். ஒரு மணி நேரம் கழிச்சு கீழே பார்த்தேன் அவனை. இது பார்த்தோன்னா பாம்பாட்டி சித்தர் கோயில். இங்கே ஒரு 1.5 மணி நேரம் 1 மணி நேரத்துக்குள்ளே வந்துவிட்டோம். இங்கே அந்த ஒரு கஷ்டமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் மேலே போனோம். மேலே போக போக கொஞ்சம் குளிர ஆரம்பிச்சிடுச்சு. நான் குளிராதுன்னு நினச்சேன், நான் ரொம்ப குளிர ஆரம்பிச்சிடுச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் போகும்போது அந்த சுனைக்கு போகும்போது மணி 6 மணி 7 மணி ஆகிப்போச்சு. அதுக்கப்புறம் மலை ஏறி மேலே போகும்போது பார்த்தீங்கன்னா கரெக்டாக 8 மணி. ஆனால் போன டைம் போகும்போது பார்த்தீங்கன்னா நான் அரை டைம் தான் ஏறினோம், ஆனால் 6 மணிக்கெலாம் போயிட்டோம். இந்த டைம் ரொம்ப லேட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா மொதல் ஒருத்தவர் ஏறி வராரு பாருங்கள். இவர் ஃபஸ்ட் டைம் ஏறி வராரு. அவரால் சுத்தமாக முடியல. கூட ஒருத்தர் இருந்தான், அவன் தான் கூப்பிட்டு வந்தான், சிவான்னு ஒருத்தன். அவரால் முடியாமல் அங்கேயும் கிட்ட போயிட்டார். அடுத்து நம்மால் ஏறி வராரு. 2வது ஒருத்தர் ஹைட்டை துண்டு போட்டு வராரு பாருங்கள், அவர் தான் மதியழகன். இப்படி ஏறி வந்துட்டார். அடுத்து இன்னொருத்தர் வருவார் பாருங்கள், நம்மால் அருண் நினைக்கிற பூகிமேன். வந்து திருத்து முடிச்சுட்டே இருப்பான். அவனை கண்டுக்காதீங்க, அது அப்படித்தான். எங்கே தொலைஞ்சு போன மாதிரி முடிச்சுட்டே போய் பாருங்க. எப்படி 7 மலை மேலே ஏறி போயிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தா தான் பூஜை நடக்குது. 1 மணி நேரம் வரைக்கும் பூஜை நடந்துச்சு. உட்கார வச்சுட்டாங்க. தூக்கம் வேறு ரொம்ப சொக்கிருச்சு. எப்படியோ பூஜையை முடிச்சுட்டு கீழே அப்படியே இறங்க ஆரம்பித்தோம். டக்கு டக்கு டக்குன்னு இறங்கியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மிஸ்ட் ஆயிடுச்சு. ஒரு 9 மணி 9:30 இருக்கும். அப்போயே ஃபுல்லாக மிஸ்ட் ஆகி மழையெல்லாம் மறைச்சிருச்சு. அந்தளவுக்கு இருந்துச்சு மிஸ்ட்டு அங்கங்கே. அப்புறம் இப்படியே பயணத்தை அங்கேருந்து முடித்தோம் கீழே வந்து. அதுக்கப்புறம் அப்படியே வர வழியில் கோயம்புத்தூரில் தளபதியை பார்த்துட்டு தான் வந்தோம். அது பார்த்த சந்தோஷத்தோடு அப்படியே வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்தால் ரொம்ப டயர்டாகிடுச்சு. இதோட இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். இன்னொரு வீடியோ பார்ப்போம். பாய்.